இந்த தொகுதி மறுவரை அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்க வாய்ப்பு இருக்கு? எந்த கட்சி கூட்டுது? திமுக. இந்த கட்சி அதை கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த கட்சி இன்னைக்கு தொடங்கலை, இல்லை, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அப்போவே எதிர்த்து 50 ஆண்டுகளுக்கு மேலே. அப்புறம் அப்போ பேசாமல் என்ன பண்ணீங்க? இப்போ மறுபடியும் மத்திய அரசு மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க, மும்மொழி கொள்கை பிரச்சனை ஒன்று எடுத்திருக்காங்க. மும்மொழி கொள்கை இன்னைக்கு நேற்று இல்லை, அன்னையிலிருந்து இருக்கு தம்பி. மும்மொழிங்கிறது காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் கொள்கை. இப்போ எங்கள் தமிழ் தேசியர்களின் கொள்கை ஒரு மொழி கொள்கை தான். ஆங்கிலம் பயன்பாட்டு கொள்கை, பயன்பாட்டு மொழி. தமிழ் பயிற்று மொழி, வழிபாட்டு மொழி, பண்பாட்டு மொழி, எல்லாமே ஆட்சி மொழி, அதிகார மொழி. எனக்கு மட்டும் இல்லை, அது ஆந்திராவுக்கு தெலுங்கு, கர்நாடகாவுக்கு கன்னடா, அப்படி தான் இருக்கணும். தர்மம்னு ஒன்று, அது நியாயம்னு ஒன்று தானே. பயன்பாட்டு மொழியாக நாங்கள் ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம், அது எல்லாருமே வச்சுக்கலாம். அப்படி தான் நாங்கள் கொள்கை. இவங்களுக்கு தான் திராவிடர்களுக்கு இருமொழி, இந்தி தமிழ், அப்படி இங்கிலீஷு தமிழுங்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும், ஒரு தொடர்பு மொழியாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருக்கட்டும். எதுக்கு இருக்கணும்? அப்படி தமிழ் இருந்துட்டு உனக்கு வேணா நீ ஏற்றுக்க தம்பி, உனக்கு இருந்துட்டு போகலாமே, அப்படி எல்லா மொழியும் இருந்துட்டு போகலாமே. தம்பி திருப்பி போயிட்டுக்கிற, நான் என்ன பயன்பாட்டு மொழியா? ஏன் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ்லாம் இருக்கக்கூடாது? அப்படி சொல். உம்மொழி மும்மொழினா எம்மொழி எங்கே இருக்கு ராஜா? நீ 500 ஆண்டை தொடாதவன் இந்த ஆட்டம் ஆடுற, நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன், உலக மொழிகளின் தாய். உங்கள் பிரதமர் சொல்கிறாரே, இந்திய மொழிகளின் முதன்மொழி தமிழ், தொன்மையை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்தலாம், உலக முதன்மொழி தமிழ், அது என் நாட்டில் இருப்பது பெருமைன்னு. அப்போ எனக்கு என்ன மரியாதை? அண்ணல் காந்தியடி சொல்லிக்கா பாருங்க, இந்தியா ஒற்றுமையான நாடாக இருக்கணும்னா தமிழ்நாட்டையும் தாண்டி எல்லா மக்களும் தமிழ் படித்து கொள்ள வேண்டும் என்று. ஏன் நீங்கள் இதை பின்பற்றலை? மும்மொழியை தூக்கு, பன்மொழி பயிலுகன் கொண்டா, பன்மொழி பயிலுகன் கொண்டா. நான் எதுக்கு தன்னா கேளு. அதில் தமிழ் பயிற்று மொழி, தெலுங்கு பயிற்று மொழி, கன்னடம் பயிற்று மொழி, மலையாளம் பயிற்று மொழி, அப்படி கொண்டு வா. மராட்டியம் பயிற்று மொழி, ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி கொண்டா. அதில் இந்தி இருக்கட்டும், வங்காளம் இருக்கட்டும், போஜ்புரி இருக்கட்டும், மராட்டி இருக்கட்டும், பீகாரி இருக்கட்டும், பஞ்சாபி இருக்கட்டும், துளு இருக்கட்டும், உருது இருக்கட்டும், எதுவும் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அதானே வேறு உறுதி இல்லாத போது அப்புறம் அந்த கிளையில் எத்தனை பறவை இருந்து என்ன பயன் இருக்குது? எனக்கு வேறு உறுதியாக இருக்கணுங்கிறேன். என் மொழியை படிக்க வாய்ப்பே இல்லாத நிலையை உருவாக்கிட்டு, என் மொழி எழுத படிக்க தெரியாத 2 தலைமுறைகளை உருவாக்கிட்டு நீ இந்தி படின்னா அப்புறம் நீ சாதாரணமாக இருந்துட்டு போகட்டுமே. அதே தான் சொல்கிறேன், எம்மொழி இந்தியா மூலம் பயிற்று மொழியாக இருந்துட்டு போகட்டுமே. மும்மொழியில் இந்தியை தூக்கிட்டு எம்மொழியை வை. எப்படி இருக்கு? அப்போ உங்கள் மொழியை நாங்கள் படிக்கணும் போது உங்களுக்கு இனிக்குது, எங்கள் மொழியை அழிக்காதீங்கும் போது உங்களுக்கு வலிக்குதுன்னா எப்படி இருக்குது? அது ஏற்க முடியாது. சும்மா இதாக நீங்கள் ஒரே மொழி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. தமிழ் மட்டுமே எங்களுக்கு ஒருத்தருக்கு மும்மொழி இருக்கு, 2 மொழி இருக்கு, எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை தான் அப்படின்னு அதை தான் சொல்கிறேன். இப்போ அதை தான் சொல்கிறேன், கொள்கை மொழி எனக்கு மட்டும் இல்லை. இப்போ எங்கள் ஐயா நாங்கள்லாம் சொல்கிறது தமிழ் மட்டும் நாங்கள் சொல்லலை. ஆந்திராவுக்கு தெலுங்கு இருக்கட்டும், கேரளாவுக்கு மலையாளம் இருக்கட்டும், தொடர்புக்கு ஒரு கெடு வாய்ப்பாக வெள்ளையன் நம்மளை ஆண்டுட்டான். அதனால அது ஆங்கிலம் வந்துடுச்சு. அதை பேரைங்கிற அண்ணா கூட சொல்கிறாரு பாருங்க, ஒரு பசு மாடு வர்றதற்கு ஒரு கதவை போட்டோம், அப்புறம் கண்ணுக்குட்டி வர்றதுக்கு தனியாக ஒரு கதவு தேவையில்லை, அது பசுமாடு வந்த வழியிலே வந்துடும். தொடர்பு மொழிக்கு தான் ஒரு இங்கிலீஷ் இருக்குது இல்லை, அப்புறம் இன்னொரு மொழி எதுக்கு திணிக்கிறேங்கிறேன். விரும்பினால் கற்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் யாரும் ஹிந்தி படிக்கலைன்னு நினைக்கிறீங்களா தம்பி? நிறைய குழந்தைகள் படிச்சுக்கிறாங்க தேவைன்னு கருதி, விரும்பி. ஆனால் தமிழ் படிக்க எல்லா இடத்துலையும் வாய்ப்பு இருக்கா? இல்லாத போது ஹிந்தி படிக்க எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கொடுங்கிறீங்க. பாடக்கல்வி மொழி இருந்திருந்தா இந்த மொழி பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு தான் எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா சிபிசி இந்த மாதிரி பெரிய அதுதான். அதை தவற விட்டது யாரு? அன்னைக்கு தவற விட்டது இவங்க தானே. இவங்க தான் பெருமக்கள். இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது தான் அம்மையார் இந்திரா காந்தி கல்வியை மாநில உரிமையில் இருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் இப்போ அவங்க சொல்கிறத நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஆந்திரா கர்நாடகாலாம் என்ன சொல்லுது? சிபிஎஸ்சி மத்திய அரசு அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் கொண்டு வர, அதுலேயும் அவங்க மொழியை கட்டாயம் படிக்கணும்னு கொண்டு வராங்க. நம்ம ஆட்சி கொண்டு வருமா? அப்படி கொண்டு வரணுமா? அதுக்கு சண்டை போடுமா? கல்வி மானுட உரிமை, மாநில உரிமை, அதை நீ எடுத்துக்கொண்டு மொத்தமாக வச்சுக்கிட்டு இதை கட்டாயம் படிக்கணும், இதை இப்படி தான் செய்யணும்,
அந்த கொடுங்கொன்மை போக்கு இருக்குல்ல, இதை செஞ்சே தீரணுங்கிறது அது ஏற்புடையதல்ல. அது இறையாண்மை கொண்ட எல்லா மொழிவழி தேசிய இனங்களுக்கும் ஒரு இறையாண்மை இருக்குது. அதையெல்லாம் சாகடிச்சுட்டு ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் ஒன்றா பிடுங்குது. ஆனால் தண்ணி மட்டும் ஒன்றா வர மாட்டேதைங்க. இது பதில் இருக்கா? வரி ஒன்றா இருக்குது, வாய்க்கா ஒன்றா இல்லையா ராஜா? அப்போது இது எல்லாம் ஒன்றா கொடுத்தா தேசப்பற்று, அவன் தண்ணி தரலைன்னா தேசப்பற்று. அது ரொம்ப அது ஆகச்சிறந்த தேசப்பற்று. எப்படி தவிச்ச வாய்க்கு தண்ணி தான் வாங்கி தர முடியாத நீ நாட்டுப்பற்றை பற்றி ஏன் பேசுகிற? இந்த பாருங்க, காவிரி மேலாண்மை அமைச்சும் இன்னும் அதுக்கான முடிவுகளும் வராமல், அதையெல்லாம் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, இதை பேசுகிறீங்க. ஹிந்தி படித்தா தண்ணி வந்துடும்னா நான் படிக்கிறேன். என்ன ஹிந்தி படித்தா? தமிழகத்துல தமிழ் படிக்காமையே பிஹெச்டி வரக்கூடிய நிலைமை இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் மாற்றாமல் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இந்த மும்மொழி கொள்கைக்காக இதுக்காக தேவையா அப்படின்னு சொல்றீங்க? யார் சொல்கிறது? என்கிட்ட கேட்குறீங்களா? ஆமாம், தாய்மொழி உலகத்தில் எந்த நாட்டிலையும் தாய்மொழியில் தான் பயிற்று மொழியாக இருக்குது. உலக நாடுகள், எல்லா நாடுகளும், நம்ம மட்டும் ஓவியமாக இல்லை, எல்லா நாடுகளும். அதில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியிலே கல்லாமல், தாய்மொழியிலே பயிலாமல் எந்த உயர்கல்வி வரைக்கும், முதுகலை வரைக்கும் போக முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அந்த வாய்ப்பு இருக்குது. இந்த நிலை நீடிக்கும் போது இந்த அனைத்து கட்சி கூட்டம் இதுக்காக இந்த நிலை என்கிட்ட சொல்லக்கூடாது. மொழி அழிந்தால் இன்னும் அழிந்துவிடும், அடையாளம் அழிந்துவிடும்னு சொன்னார்ல அப்பா, அப்பாட்ட கேட்கணும், என்னப்பா இப்படி நீங்கள் பண்ணுறீங்களப்பான்னு கேட்கணும். இப்போ நாங்கள் தமிழ் தேசியர்கள் என்ன செய்கிறோம்? வந்த உடனே தமிழ் பயிற்று மொழி. ஒரு கேள்வி கேட்குறேன், எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை. இப்போ எந்நாட்டு வரலாறு என் பாட்டன் தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் அழகுமுத்துக்கோனும் மருதுபாண்டியனும் அந்த சுந்தரலிங்கனாரும் பண்டார வன்னியனும் பெரும்புடுகு முத்தரையனும் எங்கள் இன முன்னோர்கள் இருக்காங்கல்ல, என் பாட்டிய வேலுநாச்சியாரும் மருந்து இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, எங்கள் முன்னோர்கள் பூலித்தேவன் மருதுபாண்டி, இவங்கெல்லாம் போரிட்ட வரலாறு இருக்குல்ல. மொழிக்காக என் முன்னோர்கள் போராடியது, செக்கெடுத்தது, விடுதலைக்காக போராடியது, தூக்கில் தொங்கியது என் பாட்டன் செக்கெடுத்து, இந்த வரலாறு இங்கிலீஷில் படிக்க வேண்டிய நெசசரி இருக்கா? எதாவது இருக்கா? அவசியம் இருக்கா? எதுக்கு படிக்கணும்? என் நாட்டு வேளாண்மை, நான் கத்தரிக்காயை பயிரிடுவதை, வெண்டைக்காயை விளைய வைப்பதை, நெல்லை பயிரிடுவதை, கரும்பு வாழையை பயிரிடுவதை, தென்னைக்கு உரம் வைப்பதை, மட்டையை கழித்து விடுவதை, இதையெல்லாம் நான் இங்கிலீஷில் படிக்கணுங்கிற தேவை இருக்கா தம்பி? இங்கிலீஷில் படிக்கலாம், மற்றதெல்லாம் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? அதில் அறிவியல் மொழி இல்லைங்கிறீங்க. தமிழ் அறிவியல் மொழி இல்லை. 5500 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியிருக்காரு. அது என்ன மொழி? சிரிக்காம பல சொல்லுங்க, அது என்னது சொல்லுங்க தம்பி. மண் இருக்குல்ல, மண்ணில் குழாய் செஞ்சு தண்ணியை கிடத்திருக்கான் தம்பி கீழடியில். 2200 ஆண்டுக்கு முன்னாடி. சும்மா தோராயமாக சொல்கிறீங்க, ஏன் 5000 ஆண்டுக்கு முன்னாடி கூட இருக்கக்கூடாதா? தமிழ் அறிவியல் மொழி இல்லை, மருத்துவ மொழி இல்லைங்கிறீங்க. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு மருந்துன்னு சொல்கிறாரு பாருங்க. அருந்தியது அற்றது போற்றி உனின்னு பாடுறாரு. இது மருத்துவம் இல்லையா? சாப்பிட்டது நல்லா செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்றா, மருந்து சாப்பிட வேண்டிய தேவையே வராதரா நோயல் என்றார். அவன் 7 சீர் விருத்தத்தில் சந்தத்தை 7 சீரில் பாடியிருக்கான். இது பெருசாக இருக்குது வள்ளுவேன் அப்படின்னு. பின்னாடி ஒரு கிளவி வாரா, அவன் பசித்து பூசின்ட்டு போகிறான், கேப்சூல் மாதிரி கொடுக்குறான், சின்ன மாத்திரையா. அவன் கஷாயம் கொடுக்குறான் வள்ளுவேன், இவன் ஒரு மாத்திரை கொடுக்குறான். எங்களை விடவா அறிவியல்? சரி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இதுக்கு சரியான பொழிப்புற சொல்லு. அவன் பிக் பேங் தியரியை சொல்லியிருக்கானா இல்லையான்னு சொல்லு. உலகத்தின் எல்லா மொழியும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம், இந்த பூமி சூரியனிலிருந்து தொடங்கியிருக்குது, பிறந்திருக்குது. புரியுதுங்க? முதற்றே பகவன், முதற்றே உலகு. பகவன் என்றால் பகலவன், சூரியன், ஞாயிறு, கதிரவன், அதை குறிக்குது. அதை ஏன் நீ ஒத்துக்க மாட்ட? அணுவை பிளந்து எழு கடலை புகுத்தி குறுக திரித்த குரல்னு அவை திருக்குறளை பாடுறான். எப்படி பாடுறா? அணுவை பிளந்து 7 கடலை புகுத்தி. அதுபோல் 7 கடலை ஒரு அணு எவ்வளோ பெருசு இருக்கும், அதுக்குள்ள 7 கடலை புகுத்தியதை போல குறுக தெரித்த குரல்னு திருக்குறளை எங்கள் பாட்டி புகழ்ந்து பாடுறான், அவை பெருமாட்டி. அப்போ அணுங்கிறத அதுக்கப்புறம் நீ கண்டுபிடிச்சிருவா. சார், காவல்துறை கண்ணீர் நடந்து கொள்வதுன்னு சொல்கிறீங்களா சார் இந்த வீட்டில்?
ரொம்ப தாமதமாக இருக்கு அதில் அதாவது கட்சியிலேருந்து தொடர்ந்து அங்கங்கே ஒரு சில நிர்வாகிகளாக விலகி வந்துட்டே இருக்காங்க. காவல்துறை உங்களுக்கு அதிக அளவு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாராவது கூட்டணியில் வச்சு தேர்தல் நிற்கிறது எதுனா ஐடியா இருக்கு? நான் தான் பெரிய கூட்டணி வச்சுருக்கேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். 8 கோடி மக்களோடு 8 கோடி மக்களை நம்பி ஒரு தலைவனுங்கிறவன் முதல்ல தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நான் நம்புகிறேன், என் மக்களை நம்பி நிற்கிறேன். நான் இந்த வாட்டி நிற்க போகிறது 5வது பெரிய தேர்தல். அதுக்கு இடையில் நடந்த இடைத்தேர்தல், இந்த உள்ளாட்சி தேர்தலாம் சேர்த்திங்கன்னா 10, 11வது தேர்தலில் தொடர்ச்சியாக தனியாக நிற்கிற மகன் நான் தான். அதை நீங்கள் கவனிக்கணும். வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா எங்களவுக்கு தோற்றவர்கள் கிடையாது, அடக்குமுறை ஒடுக்குமுறையை சந்தித்தவர்கள் கிடையாது. ஒரு தேர்தலுக்கு ஒரு சின்னத்தை கொடுப்பாங்க, கொண்டு போய் சேர்ப்போம், பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் எதுக்கும் கலங்காமல் களத்தில் நிற்கிறவங்க நாங்கள் தான். அதனால் எங்களுக்கு கூட்டணி தேவைப்படாது.